வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு 3வது முறையாக காவல் நீட்டிப்பு. வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை வியாசர்பாடியில் குழந்தை உயிரிழந்த வழக்கில் திருப்பம். 3வது பெண் குழந்தையாக பிறந்ததால் கத்திரிக்கோலால் குத்திக் கொன்ற கொடூர தந்தை ராஜ்குமார் சிறையில் அடைப்பு. திருப்பூர் வாவிப்பாளையம் அருகே தனியார் நிறுவன எரிவாயு பைப்லைன் வெடித்து விபத்து. உபகரணம் பறந்து வந்து தாக்கியதில் பெண்ணுக்கு கால் முறிவு. நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூரில் பரவலாக காற்றுடன் கனமழை. நாடுகாணியிலிருந்து வயநாடு செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 6 அடி உயர்ந்து 50 அடியை எட்டியது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 27,665 கனஅடியாக அதிகரிப்பு. மன்னார்குடி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 20,000 நெல் மூட்டைகள் தேக்கம். மில் உரிமையாளர்களுக்கும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளுக்கும் இடையே பிரச்சினை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் பெருமளவில் முறைகேடு நடந்தது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வு. உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சமோசா செந்திலை தேடுகிறது காவல்துறை. ஹரிஹரன் மூலமாக அவருக்கு சம்போ செந்தில் 4 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகி அஞ்சலை தலைமறைவு. கொலை செய்ய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததாக விசாரணையில் தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கம். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. பிரகாஷ் என்பவரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சூசகம். தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது. அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூற எடப்பாடி பழனிசாமி யார்? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்டும். யாரு சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராக பதில் சொல்வது நல்லதல்ல. உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார் ஆர். மகாதேவன். என் கோட்டீஸ்வர் சிங்குக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாய் தலைமை நீதிபதி சந்திரசூட். சென்னை கோயம்பேட்டில் 20 ரூபாய் விலை குறைந்து 60 ரூபாயான தக்காளி. பண்ணை பசுமை கடைகளில் 40 ரூபாய்க்கு விற்பனை.
வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்பான வழக்கு, நீட் தேர்வு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் பலருக்கு கேள்வித்தாள் கிடைத்தது எப்படி என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பணத்திற்காகவே முறைகேடு நடப்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்திருக்கிறார். பணத்துக்காக மோசடி செய்பவர்கள் பலருக்கும் கேள்வித்தாளை வழங்கியிருக்கலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பணத்திற்காக மோசடி செய்யும் நிலையில் அதற்கான குழுவை அவர்கள் தயார் செய்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதி சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். 4ஆம் தேதியே வினாத்தாள் வெளியானது என்பதற்கு தேசிய தேர்வு முகமை குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். காவலர்கள் தொடர்பாக அவதூறாக பேசியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் தொடர்பான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றம் தற்போது அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை மேலும் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அணையின் நீர்